கமல்ஹாசனின் பெயர் புகைப்படத்தை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தி. கமல்ஹாசன் தாக்கல் செய்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. கார்ட்டூன்களில் கமல்ஹாசன் படத்தை பயன்படுத்த எந்த தடையும் இல்லை எனவும் குறிப்பிட்டிருக்கிறது. பெயர் புகைப்படத்தை பயன்படுத்த தடை கோரி கமல்ஹாசன் தொடர்ந்த வழக்கு பிப்ரவரிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. கமல்ஹாசனின் பெயர் புகைப்படங்களை அனுமதியின்றி வணிக ரீதியில் பயன்படுத்த சென்னை ஹைகோர்ட் இடைக்கால தடை விதித்திருக்கிறது. தனது பெயர் புகைப்படத்தை வர்த்தக ரீதியாக பயன்படுத்த தடை கோரி கமல்ஹாசன் ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்த நிலையில் இந்த உத்தரவானது சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. இது பற்றிய விரிவான விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார், இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்கள். இந்த உத்தரவு என்பது ஒரு பொதுவான ஒரு உத்தரவாக பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையைச் சேர்ந்த நீயே விடை என்ற பெயருடைய நிறுவனம் தனது புகைப்படம், பெயர், உலகநாயகன் என்ற படத்தையும் தனது பிரபல வசனத்தையும் தனது அனுமதியின்றி பயன்படுத்தி ஷர்ட்களையும் விற்பனை செய்து வருவதாக கூறிதான் நடிகர் கமலஹாசன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிவில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு தான் நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி முன்பு விசாரணைக்கு வந்தபோது தனி உரிமையை பாதுகாக்கும் வகையில நீயே விடை நிறுவனம் மட்டுமில்லாமல் வேறு எந்த நிறுவனங்களும் தனது பெயர், புகைப்படம், பட்டங்களை, வசனங்களையும் தனது அனுமதியின்றி பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் என்று நடிகர் கமலஹாசன் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் சதீஷ் பராசரம் மற்றும் வழக்கறிஞர் விஜயன் சுப்பிரமணியன் ஆகியோர் ஆஜராகி வாதிட்டனர். இந்த வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி அனுமதியின்றி வர்த்தக ரீதியில கமலஹாசனுடைய பெயர், புகைப்படங்கள், இமேஜ்கள் உள்ளிட்டவை பயன்படுத்த இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் மனுவுக்கு பதிலளிக்கும்படி நீயே விடை நிறுவனத்துக்கு உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை பிப்ரவரி மாதத்துக்கு தள்ளி வைத்திருக்கிறார். அதே சமயம் அந்த கார்ட்டூன்கள்ல கமல் படத்தை பயன்படுத்த எந்த தடையும் இல்லை எனவும் நீதிபதி தனது உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார். வேறு எவரும் அனுமதியின்றி தனது புகைப்படம், பெயரை பயன்படுத்தக்கூடாது என்ற கோரிக்கை விடுத்துள்ளதால் இந்த உத்தரவு குறித்து தமிழ், ஆங்கில பத்திரிகைகளில் விளம்பரம் வெளியிட வேண்டும் என்றும் கமல் தரப்புக்கு நீதிபதி தனது உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார்.